விக்னேஸ்வராய நமக. மம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க குக்கு பக்தி மீடியா சேனல்களுக்கு ஜோதிடம் முத்துச்சாமியின் இனி அன்பு வணக்கங்கள். கருணை, நிதானம், எதிலும் யோசித்து செயலாற்றக்கூடிய கும்பராசி என்பதே உங்களுக்கு இந்த நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவாவசு வருஷத்தின் ஐப்பசி மாதத்திற்கான பலாபலன்களை எடுத்திருக்கின்றேன். முதல்ல கிரக இந்த மாசத்துக்கான விசேஷங்களை முதல்ல தெரிஞ்சுக்கிறோம். இந்த மாதம் 1ஆம் தேதி பிரதோஷம் வருகிறது. ரொம்ப முக்கியமான பிரதோஷம் சனி பிரதோஷம். அடுத்த மாசம் 3ஆம் தேதி நம்ம அனைவரும் ஆவல எதிர்பார்த்து காக்கக்கூடிய முக்கியமான பண்டிகை ஆகிய தீபாவளி பண்டிகை வருகிறது. இந்த மாதம் 4ஆம் தேதி இந்த மாதத்திற்கான அமாவாசை வருகிறது. அதோடு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினால் விசேஷமாக கொண்டாடக்கூடிய பண்டிகை ஆகிய கேதார கௌரி விரதம் என்று சொல்லக்கூடிய சுமங்கலி பூஜை வருகிறது. அடுத்து அதே நாள்ல வடநாட்டவர்களால் கொண்டாடக்கூடிய பண்டிகை ஆகிய குபேர லட்சுமி பூஜை வருகிறது. அதனால ஐப்பசி மாசம் 4ஆம் தேதி ரொம்ப விசேஷம் பண்ணால். அடுத்து ஐப்பசி மாசம் 5ஆம் தேதி அறுபடை வீட்டின் நாயகன் முருகப்பெருமானுடைய சகல ஸ்தலங்களிலும் சூரசம்ஹார நிகழ்ச்சிகள் துவங்குகிறது. ஒரு மனிதனுடைய மனதிலே இறக்கூடிய காம, குரோத, லோப, மத, மாச்சரிய அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா விதமான கெட்ட எண்ணங்களும் அழிந்து நல்லதே நடக்கக்கூடிய யோகங்கள் கிடைக்கணும்னு சொல்லி முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதத்தை வேண்டக்கூடிய இந்த சூரசம்ஹார நிகழ்ச்சியான ஐப்பசி மாசம் 5ஆம் தேதி ஆரம்பிக்கிறது. அதனுடைய நிறைவானது ஐப்பசி மாசம் 10ஆம் தேதி சூரசம்ஹார நிகழ்ச்சியோடு நிறைவு பெறுகிறது. அடுத்த ஐப்பசி மாசம் 16ஆம் தேதி இந்த மாதத்திற்கான வாஸ்து நாள் வருகிறது. ஐப்பசி மாசம் 19ஆம் தேதி இந்த மாதத்திற்கான பௌர்ணமி வருகிறது. இந்த பௌர்ணமி ரொம்ப முக்கியமான பௌர்ணமி. சகல சிவ ஆலயங்களிலும் அன்னாபிஷேகம் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த பௌர்ணமி. அடுத்த மாசம் 22ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தி வருகிறது. இதுதான் இந்த மாசத்திற்கான விசேஷமான நாட்கள். அடுத்து ஐப்பசி மாசம்னாலே நமக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும், முகூர்த்த மாசம் சொல்லி பேர். இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா 9 சுப முகூர்த்த நாட்கள் வருகிறது. குறிப்பா பாத்தீங்கன்னா ஐப்பசி மாசம் 2ஆம் தேதி 3ஆம் தேதி 7, 9, 10 மற்றும் 14, 17, 24, 30 ஆகிய இந்த நாட்கள் 9 நாட்களுமே சுப முகூர்த்த நாட்களாக வருகிறது. கும்பராசி என்பதே இந்த மாதம் உங்களுக்கு சாதகமா அமையுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல அதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஒரே ஒரு சின்ன டிராபேக் என்ன சொல்லி கேட்டீங்கன்னா, உங்கள் ராசிநாதனாகிய சனி பகவான் வக்ரகதியில் இருக்கின்றார். அதான் முக்கியமான விஷயம். அந்த வக்ரகதி தான் உங்களுக்கு சிறு பிரச்சனையை கொடுக்கும். அதாவது என்ன கேட்டீங்கன்னா, கிடைக்கிறதெல்லாம் நிறைய கிடைக்கும். அதை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது தான் உங்களுடைய கையில இருக்கு. அதான் மிக முக்கியமான விஷயம். அதனால கிரக அமைப்புகள் சாதகமா இருக்கான்னு பார்த்தா, உங்கள் ராசியிலேயே உங்கள் ராசிநாதன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கின்றார். அவரோடு ராகு பகவான் நட்பு கிரகம் தான் சேர்ந்து உட்கார்ந்துருக்கு. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான் உச்ச ராசியில அமர்ந்திருக்கின்றார். இது உங்களுக்கு பெரிய பிளஸ் பாயிண்ட். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் உங்களுக்கு தனாதிபதி பிளஸ் லாபாதிபதி. இந்த தனலாபம் உச்சம் பெற்று தனஸ்தானத்தை வேற குரு பாக்குறாரு இல்லையா, காசு பணம் கொட்டு அந்த அளவுக்கு நல்ல யோகங்கள் கிடைக்க போகுது. தன வாக்கு குடும்பஸ்தானம் பல்கி பெருகும் சொல்லுவோம். அந்த லாபங்கள் அனைத்துமே இந்த குரு பகவான் உங்களுக்கு கிடைக்க போயிருது. அடுத்து 7ஆம் இடத்துல கேது பகவான் அமர்ந்திருக்கின்றார். 8ஆம் இடத்துல சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு மிகப்பெரிய யோகாதிபதி சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 8ஆம் இடத்துல நீசத்தில் அமர்ந்திருக்கின்றார். அடுத்து 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துல பொறுத்தளவு பாத்தீங்கன்னா, சூரிய பகவானும் அவரோடு புத பகவானும் அவரோடு செவ்வாய் பகவானும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். இது இந்த மாசத்துக்கான கிரக அமைப்புகள். இப்ப கிரக மாறுதல்கள் நல்லது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த மாசம் 10ஆம் தேதி பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்த செவ்வாய் பகவான் ஆட்சி ஸ்தானமாகிய 10ஆம் இடத்துக்கு ஜீவனஸ்தானத்துக்கு வர்றார். அதே போல நீசம் பெற்ற சுக்கிர பகவான், அதாவது பிரச்சனைக்குரிய இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு மிகப்பெரிய யோகாதிபதி. அவர் பிரச்சனையிலிருந்து விடுபட்டு 17ஆம் தேதி ஆட்சி பெறக்கூடிய துலா ராசிக்கு வர்றார்.
அப்ப பாதி நாட்கள் வந்து உங்களுக்கு சுமாரா போனாலுமே பிற்பகுதியில் வரக்கூடிய மாதத்தின் பிற்பகுதியில் வரக்கூடிய நாட்களுக்கு பாருங்க, அது லாபமும் யோகமும் அமையக்கூடிய ஒரு அருமையான மாதமாக இந்த அமையக்கு வாய்ப்பு உண்டு. சரி, என்னென்ன லாபங்கள் கிடைக்கும்? முதல்ல நம்ம சொன்ன மாதிரி தனஸ்தானம் யோகத்தை கொடுக்கும். அதனால கடன், நோய், வம்பு வழக்குகள் காணாமல் போய்விடும். அவற்றையெல்லாம் சரி செய்யக்கூடிய அந்த ஆற்றல் உங்களிடம் தான் இருக்கிறது. அடுத்த முக்கியமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, இந்த உடல் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனமா இருக்கு. ஏன்னா உடலும் மனதும் சற்று பாதிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால அந்த ஒரு விஷயத்த மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துங்க. அடுத்து முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா, தொழில்துறை, வியாபாரம், உத்தியோகம் இது எல்லாமே கை ஓங்கி நிற்கும். இப்போ ஒரு சின்ன கேள்வி வரும் உங்களுக்கு, தீபாவளி முடிஞ்சிருச்சு, இனி எல்லாமே தொய்வலான நேரம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. வியாபாரம் சுணங்கும், அதே மாதிரி வேலையெல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் கிடைக்குமே அப்படின்னு எதிர்பார்த்துருப்பீங்க. ஆனால் சனி பகவான், உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் 10ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கிறார். இது வந்து கிட்டத்தட்ட பார்த்துட்டே இருக்கிறார். அதனால இந்த கும்பராசிக்காரங்களுக்கு தொழில் நன்றாகவே இருக்கும். வக்ரகதி சில பிரச்சனையை கொடுத்தாலுமே ஜீவனஸ்தானம் உங்களுக்கு நிச்சயமாக நடந்து கொண்டே இருக்கும். நீங்களா வேணாம் நிறுத்தினாதான் தவிர மற்றபடி நடந்து கொண்டே இருக்கும். சரி, உத்தியோகத்தை எதிர்பார்த்து காத்திருக்காங்களே, உத்தியோகத்துல ப்ரமோஷன் அல்லது உத்தியோகத்துல வந்து ஒரு நல்ல யோகங்கள் கிடைக்குன்னு எதிர்பார்த்து காத்திருக்காங்க இல்லையா? சூரியன் நீசம் பெற்றாலுமே அடுத்து வந்து நீச பங்கம் பெறப்போறார். அதனால உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைய கிடைக்க போகுது. அடுத்து சுப மங்களத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் அனைவருக்குமே சுப யோகங்கள் கிடைக்கும். அது எப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, செவ்வாய் பகவான் ஆட்சி பெறுவதற்காக இந்த மாசம் 10ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு வர்றார் இல்லையா, அவரை குரு பகவான் பார்ப்பார். அப்ப குரு செவ்வாய் பார்க்கும் பொழுது குரு மங்கள யோகங்கள் கிடைத்து சகல விதமான சுப செய்திகளும் உங்களுக்கு கிடைக்கும். வீடு, வண்டி, வாகன யோக சேர்க்கைகளும், தொழில் ரீதியான முன்னேற்றங்களும். ஏன்னா தொழில் சொல்றது பாத்தீங்கன்னா, நம்ம முதல் சொன்ன மாதிரி சனி பகவான் 10ஆம் பார்வையா திரும்ப செவ்வாயை பார்க்கிறார். அதனால தொழில் ரீதியான முன்னேற்றங்களும் இவை எல்லாமே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நீங்க பயன்படுத்திங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், பெண்களுக்கு 7ஆம் இடத்து அதிபதி நீசம் பெறுகிறார். அதே நேரத்தை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா நீசபங்கமும் பெறுகிறார். அப்ப கணவர் மனைவி உறவு பலப்படும், யோகத்தை கொடுக்கும், பலப்படும். அதுல சின்ன சின்ன குழப்பங்கள் வரும். சின்ன சின்ன குழப்பம்னா தேவையில்லாத சில நபர்கள் வந்து ஏதாவது சொல்லி கொடுக்கறதுக்கோ அல்லது அவரே வந்து டென்ஷன் ஆகிறக்கோ இந்த மாதிரி சில வாய்ப்புகள் வந்து உண்டு. அதை நீங்க உங்களுடைய அணுகுமுறையினால் அவரை சரி செய்யலாம். அப்ப அவரை சரி செஞ்சு கொண்டாந்துட்டீங்கனாலே, அவர் ரிலீஃப் ஆயிட்டாலே உங்களுக்கு அது வந்து ஒரு நல்ல மகிழ்ச்சியாக இருக்கும். அப்ப கணவன் மனைவி உறவு பொறுத்தளவுக்கு நல்ல யோகங்கள் கிடைக்கும். இதுல வந்து குறிப்பா சொல்ல போனோம்னா, குழந்தைகளால் லாபம், குழந்தைக்கு லாபம், புத்திரபாக்கியத்தை எதிர்பார்த்து காத்திருக்க பெண்களுக்கெல்லாம் புத்திரபாக்கியங்கள் கிடைக்கும். சுப செய்திகளை எதிர்பார்த்து காத்திருக்க பெண்களுக்கெல்லாம் மங்கள யோகங்கள் கிடைக்கணுங்கிறக்கோ, வீடு, வண்டி, வாகன யோக சேர்க்கைகள் கிடைக்கிறவங்களுக்கோ அல்லது புதிதாக தொழில் நிலைகள் தொடங்கணும்னு நினைக்கிற பெண்களுக்கோ அந்த சுப செய்திகள் இந்த மாதம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். மிகப்பெரிய யோகம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பாக்யாதிபதி சுக்கிரன் பாக்கியஸ்தானத்துக்கு வர போறார். அதனால எந்த பிரச்சனையா இருந்தாலும் எல்லாமே ரிலீஃப் ஆகி யோகங்கள் அனைத்துமே இந்த கும்பராசிக்காரர்களுக்கு நிறைய கிடைக்க போகிறது. முற்பகுதி செய்யாவிட்டால் பிற்பகுதி லாபத்தை அள்ளி கொடுக்கும். அந்த லாபத்தை நீங்க நிச்சயமா பயன்படுத்திங்க. எல்லா நன்மைகளும் வளங்களோடு கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. சரி, இந்த மாசத்துல வழிபட வேண்டிய தெய்வம்னு சொல்லி பாக்குறப்ப முதல்ல வந்து கந்த சஷ்டி விழா வருகிறது. முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க. அடுத்து பௌர்ணமியில அன்னாபிஷேகம் நடக்கிற சிவபெருமான எல்லா ஸ்தலங்களையுமே கும்பிடுவோங்க. எல்லாமே இறைவன் ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க போகிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஜோதிடரின் இனிய வாழ்த்துக்கள்.